Hi friends, very good morning to all. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது அந்த ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் பேசிக் கான்செப்டை பேஸ் பண்ணி வரக்கூடிய அனதர் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ். டிக்ரீசிங் ஆர்டர் ஆஃப் மைனஸ் ஐ எஃபெக்ட், டிக்ரீசிங் ஆர்டர் ஆஃப் மைனஸ் ஐ எஃபெக்ட் அல்லது மைனஸ் ஐ பவர். ஸோ கொடுத்துருக்கூடிய ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கொஷின்ஸை பார்க்கலாம். கொடுத்துருக்கூடிய ஆப்ஷனில் ஆப்ஷன் ஏ இட் இஸ் NH3 plus and option B NCH3 thrice plus and option C cyanide அல்லது நைட்ரில் and option D fluorine. சரிங்களா? ஸோ கொடுத்துருக்கக்கூடியதில் ஆல்ரெடி நமக்கு தெரியும் மைனஸ் ஐ பவர் அப்படிங்கிறது நம்ம திரும்ப சொல்லக்கூடியது. மைனஸ் ஐ பவர் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு பர்மனன்ட் பாசிட்டிவ், then partially positive, then neutral, then partially negative, and last one permanent negative. This is the electronegativity order and this is the power of minus I effect உடைய order. இது ஜென்ரல் ஆர்டர். சம் கேசஸில் அதனுடைய பாண்ட் ஆங்கிள், அதனுடைய பாண்ட் ஃபேக்டர் அண்ட் ஸ்டெரிக் ஃபேக்டர் இதெல்லாம் பேஸ் பண்ணி நமக்கு அதனுடைய கேட்டகரி மாறலாம். ஸோ கொடுத்துருக்கக்கூடியதில் பர்மனன்ட் பாசிட்டிவ் ரெண்டு கேட்டகரி இருக்குது. ஒன்று ஏ அண்டு பி. ஏவில் நமக்கு இருக்கக்கூடியது இதுவும் பர்மனன்ட் பாசிட்டிவ் NH3 ப்ளஸ் அண்டு பியில் இருக்கக்கூடிய கேட்டகரி என் இந்த நைட்ரஜனில் 3 மெத்தில் குரூப், அதுக்கு மேலே பாசிட்டிவ் சார்ஜ். ஸோ இதுவும் பர்மனன்ட் பாசிட்டிவ் சார்ஜ், இதுவும் பர்மனன்ட் பாசிட்டிவ் சார்ஜ். இப்போ இவங்க ரெண்டு பேருக்கு யாருக்கு எலக்ட்ரோநெகட்டிவிட்டி அதிகம் அப்படின்னா நெக்ஸ்ட் ஃபேக்டர் வந்து பாண்ட் ஆங்கிள். சரிங்களா? ஸோ இதுக்கு வந்து டெட்ராய்டில் 109 டிகிரி. ஸோ இதில் இதனுடைய ரிப்பல்ஷன் அதிகமாக இருக்கிறதுனால லோன் பர் ரிப்பல் அல்லது பாண்ட் பர் ரிப்பல்ஷன் இன்க்ரீசஸ். ஸோ த பாண்ட் ஆங்கிள் இன்க்ரீசஸ் அதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அந்த சீரிஸ் படி பார்க்கும்போது இதுவும் பர்மனன்ட் பாசிட்டிவ், இதுவும் பர்மனன்ட் பாசிட்டிவ். பட் இதில் நெக்ஸ்ட் ஃபேக்டர் என்னென்னா பாண்ட் ஆங்கிளுடைய ஃபேக்டர் டாமினேட்டிங் கேரக்டராக இருக்கிறதுனால பாண்ட் ஆங்கிள் ஃபேக்டர் இஸ் மோர் டாமினன்ட் கம்பேரிட்டிவ்லி ஏ. ஸோ நமக்கு மோர் மைனஸ் ஐ எஃபெக்ட் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு ஆப்ஷன் பி. ஸோ திஸ் இஸ் த ரெண்டு கேட்டகரி. திஸ் இஸ் த பர்மனன்ட் பாசிட்டிவ் அண்ட் திஸ் இஸ் ஆல்சோ த பர்மனன்ட் பாசிட்டிவ். ஸோ ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி இந்த ரெண்டு பேருக்கு பர்மனன்ட் பாசிட்டிவாக இருக்கும்போது நெக்ஸ்ட் ஃபேக்டர் அப்படின்னு பார்க்கும்போது பாண்ட் ஆங்கிள். ஏன்னா பர்சன்டேஜ் ஆஃப் எஸ் கேரக்டர் இன்க்ரீசஸ்ன்னு பார்க்குறோம். பை எலக்ட்ரோநெகட்டிவிட்டி இன்க்ரீசஸ், பாண்ட் ஆங்கிள் இன்க்ரீசஸ். ஸோ பாண்ட் ஆங்கிள் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி ஆல்சோ the directly relation, bond angle and directly relation also the directly proportional to the bond angle and electronegativity. ஸோ அந்த கேட்டகரி படி பார்க்கும்போது NCH3 thrice and பாசிட்டிவ், இதுக்கு நம்ம குவார்டினரி அமோனியம் சால்ட்னு சொல்லுவோம். அதே மாதிரி இதுவும் குவார்டினரி அமோனியம் சால்ட். ஸோ இதில் ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி பேஸ்ட் ஆன் த பாண்ட் ஆங்கிள் ஃபேக்டர். ஸோ இந்த ரெண்டு கேட்டகரி படி பார்க்கும்போது நமக்கு மோர் ப்ரியாரிட்டி NCH3 thrice பாசிட்டிவ். அடுத்தது நமக்கு தெரியும் நியூட்ரல், அதுக்கப்புறம் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி அப்படிங்கிறது ரெண்டு கான்செப்ட் பார்க்குறோம். எலக்ட்ரோநெகட்டிவிட்டி அப்படிங்கிறதுல நமக்கு ரெண்டு கான்செப்ட், எலமெண்டல் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி ஆர் எலமெண்டல் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி கான்செப்ட் அண்டு குரூப் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி கான்செப்ட். நமக்கு ஆல்ரெடி தெரியும் குரூப் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி கான்செப்ட் அப்படிங்கிறது ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் ஒரு குரூப்புக்கு எவ்வளோ எலக்ட்ரோநெகட்டிவிட்டி அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணுறது. எலமெண்டல் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி அப்படிங்கிறது இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் ஒரு எலமெண்ட்டுக்கு எவ்வளோ எலக்ட்ரோநெகட்டிவிட்டி இருக்குது அப்படின்னு சொல்கிறது. இன்ஆர்கானிக்கில் வரக்கூடியது எலமெண்டல் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி, ஆர்கானிக்கில் வரக்கூடியது குரூப் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி. ஸோ அந்த கேட்டகரி படி பார்க்கும்போது த எலக்ட்ரோநெகட்டிவிட்டி ஆஃப் சயனைடு CN அப்படிங்கிறது குரூப் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி. ஸோ நீங்கள் எடுத்து எக்ஸ்பெரிமெண்டலாக ஒரு ஜெடிமார்ச்சியான ஃபாரினாத்த டெக்ஸ்ட் புக் ரெஃபர் பண்ணி பார்த்தீங்கன்னா கூட இந்த CN அண்ட் ஃப்ளோரின் இதுக்கெல்லாம் வந்து வேல்யூ கொடுத்துருப்பாங்க. திஸ் இஸ் கால்ட் த குரூப் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி அண்ட் ஃப்ளோரின் இஸ் த எலமெண்டல் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி இன்ஆர்கானிக். சரிங்களா? இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் வரக்கூடியது எலமெண்டல் அண்ட் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் வரக்கூடியது குரூப் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி. ஸோ நமக்கு ஃப்ளோரின் அப்படிங்கிறது ஒரு எலமெண்ட், ஒரு ஃப்ளோரின், குளோரின், புரோமின், அயோடின் அந்த மாதிரி ஒரு எலமெண்ட்டுக்கு எவ்வளோ எலக்ட்ரோநெகட்டிவிட்டி அப்படின்னு சொல்லக்கூடியது தான் இந்த இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி. ஸோ எலக்ட்ரோநெகட்டிவிட்டி அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா அக்கார்டிங் டு த எக்ஸ்பெரிமெண்டல் மெத்தட், ஸோ CN இஸ் த மோஸ்ட் எலக்ட்ரோநெகட்டிவ் கம்பேர்ட் டு த ஃப்ளோரின். CN இஸ் த மோஸ்ட் எலக்ட்ரோநெகட்டிவ் எலமெண்ட் கம்பேர்ட் டு த ஃப்ளோரின். கம்பேரிட்டிவ்லி இதில் குரூப் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி அண்ட் நமக்கு எலமெண்டல் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி. ஸோ ஓவராலாக இதில் பார்க்கும்போது ஓவரால் மைனஸ் ஐ பவர்
மைனஸ் ஐ பவர் அப்படின்னு பார்க்கும்போது இதில் ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி நமக்கு NCH3 thrice plus NCH3 thrice, this is the positive charge. Next one NH3 positive, and next one nitrile or cyanide, and last one fluorine. This is the overall minus I power of this 4 category. இந்த 4 கேட்டகரியில் யாருக்கு வந்து மைனஸ் ஐ பவர் அதிகம்னு சொன்னீங்கன்னா ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி பர்மனெண்ட் பாசிட்டிவ். ஸோ இந்த ரெண்டுமே பர்மனெண்ட் பாசிட்டிவாக இருக்கும்போது அனதர் ஃபேக்டர் பாண்ட் ஆங்கிள் ஃபேக்டர். ஸோ NCH3 thrice பாசிட்டிவ் அண்ட் NH3 பாசிட்டிவ் அண்ட் நைட்ரில் அண்டு ஃப்ளோரின். திஸ் இஸ் த மைனஸ் ஐ எஃபெக்ட் ஆஃப் திஸ் 4 கேட்டகரி. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்பான கொஷின்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் ஒன் பை ஒன்னாக சால்வ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் கண்டிப்பாக தெரியும். பட் கொஷின்ஸை ஒர்க் அவுட் பண்ணுறது மூலிமா தான் உங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷனே தெரிய வரும். சரிங்களா? ஸோ அதுக்காக ரெகுலராக நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணுங்கள். அதில் நிறைய இன்ஃபர்மேஷனை பார்க்கலாம். உங்களுக்கு நம்மளுடைய கிளாஸஸ் வேணும் அப்படின்னா நம்முடைய கொடுத்துருக்கூடிய கான்டாக்ட் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணலாம். அது மூலிமா உங்களுக்கு கம்ப்ளீட் கிளாஸஸ், அது யூஜி டிஆர்பி, பிஜி டிஆர்பி, அதே மாதிரி பாலிடெக்னிக் டிஆர்பி, சரிங்களா, நமக்கு இப்போ நீட்டு அது எல்லாமே நீங்கள் ஒன் பை ஒன்னாக பார்த்துக்கலாம். ஸோ தேங்க்யூ ஸோ மச். ரெகுலராக ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க. எல்லாருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச் ஒன்ஸ் அகேன்.